நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, கர்ம வினையின் பாதிப்பிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய ருத்ரபாதம் அதை தான் பார்க்க போகிறோம். இது திருவெண்காடு தலத்தில் வடவாள் ஆல விருட்சத்தின் அடியில் உள்ள ருத்ரபாதம். திருவெண்காடு தலத்தில் உள்ள வடவாள் ஆல விருட்சத்தின் அடியில் ருத்ரபாதம் உள்ளது. இத்தலத்தில் வழிபடுவோருக்கு துயரம் நீங்கி 21 தலைமுறைகள் வருகின்ற பிதுர் சாபங்கள் நீங்கும். இதன் பெயர் ருத்ரகயா. காசியில் இருப்பது விஷ்ணுகயா. இங்கு வந்து வழிபட பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும். குழந்தை பேறு, திருமண வரம் ஆகியவை இத்தலத்தில் கைகூடுகிறது. இங்கு கல்வி, தொழிலுக்கு அதிபதியான புதனுக்கு தனி ஆலயம் உள்ளது. கல்வி மேன்மையடைய, தொழில் சிறக்க, பிணி நீங்க, பிள்ளை பேறு பெற புதனை வழிபட்டால் மேன்மையடைவது உறுதி. மேலும் நரம்பு சம்பந்தமான வியாதிகள் குணமாகும். கல்வி மேன்மை, நாவன்மை ஆகியவை கிடைக்கும். பேய் பிசாசு தொல்லை நீங்கும். மேலும் வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களது வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். காசிக்கு சமமான தலங்கள் 6. அதில் ஒன்று திருவெண்காடு. இத்தலத்தில் மூர்த்தி, தீர்த்தம், தலவிருட்சம் எல்லாமே 3. நவகிரகங்களில் இது புதனுக்குரிய தலமாகும். 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. சிவனின் 64 மூர்த்தங்களுள் ஒன்றான அகோரமூர்த்தியை இத்தலத்தில் மட்டுமே காணலாம். இவர் நவதாண்டவம் புரிந்தார். எனவே இதை ஆதி சிதம்பரம் என்பார்கள். இங்கு நடராஜ சபையும் ரகசியமும் உண்டு. சிதம்பரத்தைப் போல நடராஜருக்கு அருகில் பெருமாளுக்கு தனி சன்னதி உண்டு. இந்திரன், ஐராவதம், விஷ்ணு, சூரியன், சந்திரன், அக்னி ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள். பட்டினத்தார் சிவதீட்சை பெற்றதும் மெய்கண்டர் அவதரித்ததும் இங்குதான். ஸ்வேதாரண்யர், திருவெண்காடார். திருவெண்காட்டு தேவர், திருவெண்காடையார், திருவெண்காடுடைய நாயனார், திருவெண்காட்டு பெருமான் ஆகிய பெயர்களும் இவருக்கு உண்டு. இவரே இத்தலத்தின் நாயகர். லிங்க வடிவில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். இங்குள்ள நடராஜரை ஆடவல்லவன் என்று கல்வெட்டு கூறுகிறது. இத்தலம் ஆதி சிதம்பரம் என்றே அழைக்கப்படுகிறது. இங்கும் தில்லை சிதம்பரம் போன்றே நடராஜர் சபை அமைந்துள்ளது. ஸ்படிகலிங்கமும் இரகசியமும் இங்கும் உள்ளது. தினந்தோறும் ஸ்படிகலிங்கத்துக்கு 4 அபிஷேகங்களும், நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 அபிஷேகங்களும் நடைபெறுகிறது. ஆலயத்தின் தனிச்சிறப்புக்கு உரியவர் அகோரமூர்த்தி. இவர் மருத்துவாசுரனை அடக்குவதற்காக சிவனின் ஈசான்ய முகத்தில் இருந்து தோன்றியவர். இவரது வீரக்கோலம் இங்கு சிறப்பாக இருக்கிறது. சிவபெருமான் தன் பக்தர்கள் பொருட்டு 64 வித உருவங்களில் காட்சியளித்து வருகிறார். இது 43வது உருவமாகும். இறைவனின் வீரச்செறிவை காட்டும் கோலம். பெயரிலும் சற்று கடுமை இருந்தாலும் அருள்நிலையில் இந்த மூர்த்தி உள்ளார். மூலவரை போலவே உற்சவரும் நடப்பவர் ஒருவர் இடது காலை முன்வைத்து எப்படி வலது காலை பெயர்த்து அடியெடுத்து வைக்க முனைவாரோ அதுபோல் பெருமான் தன் நடையழகை காட்டும் விதமாக உள்ளார் என்பது சிறப்பு. அட்ட வீராட்ட தலங்களில் இத்தலம் சேராவிட்டாலும் சிவபெருமானின் வீரச்செயல் நிகழ்ந்த தலம் இது. இந்த அகோரமூர்த்தியை திருவெண்காடு தலத்தை தவிர்த்து வேறெங்கும் காண முடியாது. இத்தலத்தின் தன்னகரில்லா தலைவி இவள். திருவெண்காடாரின் சக்தி வடிவம் இவள். மாதங்க முனிவரின் மகளாக தோன்றி மாதங்கி என்ற பெயருடன் ஸ்வேதாரண்யரை நோக்கி தவமிருந்து தன் கணவனாக பெற்றார். பிரம்ம வித்யாம்பாள். பிரம்மனுக்கு வித்தை கற்பித்ததால் பிரம்ம வித்யாம்பிகை ஆனாள். கல்வியில் சிறந்து விளங்க இவளை வழிபாடு செய்வது சிறப்பு. 4 திருக்கரங்களில் இடது மேற்கரத்தில் தாமரைப்பூ, அது செல்வத்தை குறிக்கிறது. வலது மேற்கரத்தில் அக்கமாலை, யோகத்தை குறிக்கிறது. அணி செய்வதை காணலாம். கீழ்கரம் அபயகரம். இடது கீழ்கரம் திருவடிகளின் பெருமையை பேசுவதாகும். பணிந்தார் எவரும் தெய்வம் போல உயரலாம் என்பதாகும். பெருமை வாய்ந்த சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. ஸ்வேதவனத்தில் எழுந்திருள்ள காளி தேவி மா சக்தியாதலால் ஸ்வேதன காளி என்று அழைக்கப்படுகிறாள். 8 கரங்கள், பாசம், சக்கரம், வாள், உடுக்கை, கேடயம், கபாலம் ஆகிய படைக்கலங்களை தாங்கியுள்ளார். பாவத்தில் எடுப்பும் இடுக்கும் கொப்பளிக்கிறது. உடலின் சாய்வுக்கு ஏற்ப வலகாலை பீடத்தின் மீது உயர்த்தி வைத்து கொண்டு இடக்காலை தொங்கவிட்டிருக்கிறார்கள். பக்தியோடு கலையை ஆராதிப்பவர்களுக்கு இவள் அருள் புரிகிறாள். துர்க்கை தேவி. துர்க்கையின் உருவை கண்ட மாத்திரத்தில் மேற்கண்டு அடி வைக்க மனம் வராது. மகிஷனை அளித்த இந்த மாதேவி இப்படியும் கூட அழகினாளாக இருப்பாளா என்று ஆச்சரியம் வரும். இவள் தன் 8 கரங்களில் சங்கு, சக்கரம், வில், அம்பு உடையவளாக காட்சி தருகிறாள். வித்யாகாரகனான புத பகவான்.
புதபகவான் அன்னை வித்யாம்பிகையின் அரசாட்சிக்குட்பட்டவர் போன்றும் தாயின் அரவணைப்போடும் கூடி வீட்டிற்கும் செய் போன்றும் அன்னையர் கோயிலுக்கு இடது பாகத்தில் தன் கோயிலை அமைத்து கொண்டு அருள்பாலிக்கிறார். இத்தலத்தில் திருவெண்காடாரை புதன் தன் அலிதோஷம் நீக்கி நவக்கோள்களில் ஒருவரானார் என்பது புராண வரலாறு. இவர் செய்த மாதவனத்தின் பயனாகவே ரிக்வேதத்தின் 5வது காண்டத்துக்கு அதிபதியானார். திருவெண்காடு நவக்கிரக தலங்களில் மிகவும் புகழும் சிறப்பும் பெற காரணமாக அமைந்தவர். பிள்ளையிடுக்கி அம்மன். திருஞான சம்பந்தர் இத்தலத்தின் வட எல்லைக்கு வந்தபோது அவருக்கு ஊரெல்லாம் சிவலோகமாகவும் மணலெல்லாம் லிங்கமாகவும் தோன்றின. எனவே இத்தலத்தில் காலை வைக்க பயந்து அம்மா என்றழைத்தார். இவரது குரலை கேட்ட பெரியநாயகி இவரை தன் இடுப்பில் தூக்கி கொண்டு கோயிலுக்குள் வந்தார். சம்பந்தரை இடுப்பில் தாங்கிய வடிவில் பெரியநாயகியின் சிலை அம்மன் கோயிலின் பிரகாரத்தில் உள்ளது. புதனுக்கு தனி சன்னதி. நவக்கிரகங்களில் புதபகவான் கல்வி, அறிவு, பேச்சுத்திறமை, இசை, ஜோதிடம், கணிதம், சிற்பம், மருத்துவம், மொழிகளில் புலமை ஆகியவற்றை தரவல்லவர். இவருக்கு இத்தலத்தில் தனி சன்னதி உள்ளது. புதனின் தந்தையான சந்திரனின் சன்னதியும் சந்திர புஷ்கரணி தீர்த்தமும் புதன் சன்னதிக்கு எதிரில் அமைந்துள்ளது. ஜாதகத்தில் புதன் சரியாக அமையாவிட்டால் புத்திரபாக்கியம் கிடைக்காது. அத்துடன் அறிவு குறைபாடும் நரம்பு தளர்ச்சியும் ஏற்படும். இப்படி குறைபாடுகள் உள்ளவர்கள் இங்கு வந்து சந்திர புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடி புதன் பகவானை வழிபட்டால் தோஷ நிவர்த்தி பெறலாம். இசைக்கு அதிபதியான புதனை இசைக்கலைஞர்களும் திரைப்பட கலைஞர்களும் வழிபட்டு பயன்பெறுகின்றனர். நவக்கிரகங்களில் இது புதன் சிவபெருமானை பூஜித்து பேறு பெற்ற தலம். மிக புகழ்பெற்ற பிரார்த்தனை தலம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தலம் காசிக்கு இணையான 6 தலங்களில் முதன்மையானது. காசியில் உள்ள 64 ஸ்நான கட்டங்களுக்கு இணையான மணிக்கர்ணிகை ஆறு இங்கு உள்ளது. இத்தலத்தின் மூர்த்திகள் திருவெண்காடார், அகோரமூர்த்தி, நடராஜர். சக்தியானவள் துர்க்கை, காளி, பிரம்ம வித்யாம்பாள். தீர்த்தம் அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். தலவிருச்சம் வடவாள், வில்வம், கொன்றை என்று மும்மூன்றாக அமையப்பெற்ற சிறப்பு உள்ளது. காசியில் விஷ்ணுபாதம் உள்ளது போல இங்கு ருத்ரபாதம் வடவாள் விருட்சத்தின் கீழ் உள்ளது. அட்ட வீராட்டத்தலம் போன்ற இங்கும் சிவபெருமான் மருத்துவாசரனை சம்ஹாரம் செய்து வீர செயல் புரிந்துள்ளார். ஆதி சிதம்பரம் என்ற பெயரும் பெருமையும் பெற்ற தலம் இது. சப்தவிட தலங்களில் இத்தலமும் ஒன்று. வால்மீகி ராமாயணத்தில் இத்தலம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே யுகம் பல கண்ட கோயில் இது. சிலப்பதிகாரத்திலும் இத்தலம் பற்றி கூறப்பட்டுள்ளது. எனவே சமண வைணவ காவியங்களில் கூறப்பட்டுள்ள சைவ சமய கோயில் இது என்ற பெருமை பெற்றது. பட்டினத்தார் இத்தலத்தில் வந்து திருவெண்காட்டு நாதரே அவருக்கு குருநாதராக இருந்து சிவதீட்சை தந்த தலம் இத்திருவிழா இத்தலத்தில் இப்போதும் நடைபெறுகிறது.